கொண்டு வா. ஆமா, காலையில இவ்வளவா சாப்பிடுவ? பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்பவும் எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். இந்த சின்ன ஹோட்டல்ல இதெல்லாம் கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல தாத்தா. சூப்பர் தாத்தா. அங்க வைமா. Hey, what is this? You can't hear. ஓ, காதெல்லாம் நல்லா தான் கேட்கும், அவளுக்கு பேச தான் வராது. காது கேட்கும்னா நான் ஆர்டர் பண்ணதை விட்டு எதுக்காக இந்த கிரிக்கெட் பால் எடுத்துட்டு வந்தா? அது கிரிக்கெட் பால், ராகி பால், கேப்பக்களி உருண்டை. உருண்டையா? அதேதான். நீ கேட்டல, விட்டமின்ஸ், எனர்ஜி, புரோட்டீன்ஸ் அது எல்லாம் இதுல இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, பலம். காலையில இந்த களியை சாப்பிட்டு நம்ம விவசாயி வயல்ல இறங்கினா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உடைச்சு போட்டு உழுது தள்ளிட்டு தான் வரும். அவ்வளவு பலம் இருக்குதுல. கரைக்கும் தொப்பை, வலுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை, கேப்பை. கேள்விப்பட்டிருக்கியா? No, but it sounds good. என்ன பாஷை இது? அட முட்டா போய் மாவனே, சுத்த தமிழா. நீ சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுனா உங்க அப்பா பாஸ்போர்ட் போடுறது தான் அழுது நீங்க வந்திருக்க மாட்டேன். அங்கேயே வாங்கிட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டு அவ்வளவு பலம் இருக்குதுல. சாப்பிடுறேன். ஸ்பூன், ஃபோர்க். உன் கையில வேற யாராவது சாப்பிட்டுருக்காங்க? No, how's that possible? 1000 பேர் சாப்பிட்ட எச்சி ஸ்பூனால சாப்பிடுறத விட உன் கை எவ்வளவு மேல். இங்க பாரு. நம்ம கிராமத்து பொண்ணுங்க கோலம் போறதுக்கு வாசல்ல தண்ணி தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழம்புல கையை நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு உருண்டையை லேசா பிடிச்சு இப்படி பேட்டி வாயில போட்டுன்னு வச்சுக்க, அப்படியே வடிக்கிட்டு போயிடும்.